தேசிய கொடியான ஜாலோர் கமிலாங்கை சரியாக பறக்க விடுவது எப்படி என ஊருக்கு உபதேசம் செய்து வரும் அம்னோ இளைஞர் பிரிவு தற்போது அதே விஷயத்தில் சறுக்கியுள்ளது. பினாங்கில் கடை உரிமையாளரான சீன முதியவர் தலைகீழாக தேசிய கொடியை பறக்கவிட்டார் என்பதை ஊர் முழுக்க பரப்பி பாடமெடுக்க புறப்பட்டதுதான் இந்த அம்னோ இளைஞர் பிரிவும் அதன் தலைவர் டாக்டர் அக்மால் சாலேவும். இந்த நிலையில் தேசிய கொடி விஷயத்தில் தெலுங்கானா அம்னோ இளைஞர் பிரிவு அதே போன்ற தவற்றை செய்திருப்பது அக்மாலையும் அப்பிரிவினரையும் அம்பு திருப்பி தாக்கியது போன்ற சூழ்நிலைக்கு தள்ளியுள்ளது. சபாவில் பகடைவதையால் மரணமடைந்ததாக கூறப்படும் மாணவி ஜாரா கைரினா மகாதேவ் மரணத்திற்கு நீதி கேட்டும் பினாங்கில் ஜாலோர் கமிலாங் தலைகீழாக பறக்கவிடப்பட்ட சம்பவத்தை கண்டித்தும் தெலுங்கானா அம்னோ இளைஞர் பிரிவு முன்னதாக போஸ்டர் வெளியிட்டிருந்தது. அதில் இடம்பெற்றுள்ள மலேசிய கொடியில் 14 கோடுகளுக்கு பதிலாக 12 கோடுகளே இருப்பது இணையவாசிகளின் கழுகு கண்களில் பட்டு வைரலும் ஆகிவிட்டது. உடனடியாக அப்பதிவை நீக்கிவிட்டு சரியான 14 கோடுகளுடன் கூடிய மலேசிய கொடி இடம்பெற்றுள்ள போஸ்டர் மறுபதிவேற்றம் செய்யப்பட்டது. எனினும் அரசியல்வாதிகள் அக்மாலியும் அம்னோ இளைஞர் பிரிவையும் தற்போது வருத்தெடுத்து வருகின்றனர். இப்போது கொடியை எப்படி சரியாக இடம்பெற செய்வது என்பது தொடர்பில் தெலுங்கானா அம்னோ இளைஞர் பிரிவுக்கு அக்மால் பாடம் எடுப்பாரா என வலைத்தளவாசிகளுடன் DAP MCA கட்சியினரும் கேலி செய்து வருகின்றனர். அதே சமயம் பாலஸ்தீன ஆதரவு போராட்டத்தின் போது பாலஸ்தீன கொடியை அக்மால் தலைகீழாக பிடித்திருக்கும் பழைய புகைப்படம் ஒன்றையும் வைரலாக்கியுள்ளனர்.